ஹையர் பிராண்ட்ல இருந்து 55 இன்ச்ல P7GT அப்படிங்கிற இந்த டிவி நமக்கு ரிவ்யூக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இங்கே சென்டர்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்கோட் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஃபுல்லாமே மெட்டல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மெட்டாலிக் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கும்போது நல்லா இருக்குது. அது போக டேபிள் மவுண்ட் வந்து பாக்ஸ்குள்ளே வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளா நம்மளே அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் வால் மவுண்ட் வந்து பாக்ஸ்குள்ள கொடுக்கல. அதுக்கப்புறம் போர்ட் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஸோ முதல்ல பவர் பட்டனுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல இன்னொரு பட்டன் இருக்கு. இதுல மைக் இருக்கு. இந்த டிவிலேயே அந்த மைக்கை வந்து ஆன் ஆஃப் பண்றதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்பக்கம் போனா அந்த எல் ஷேப்ல அந்த போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம்ல வந்தா இங்க லேண்ட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஒன்று கொடுத்திருக்காங்க. வீடியோக்கு ஒன்னு இருக்குது. ஆடியோக்கான லெஃப்ட் ரைட் இது ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. HDMI போர்ட் அப்படின்னு வரும்போது மொத்தம் 4 HDMI போர்ட் இருக்கு. அதுல இந்த பாட்டம்ல 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம சைடுல வரும்போது இங்க ஒரு HDMI போர்ட் இருக்கு. அத ARC போர்ட்டா கொடுத்திருக்காங்க. ஆடியோ ரிட்டர்ன் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க ARC அப்படின்னா. அதுக்கப்புறம் சேட்டலைட்கான ஒரு இன்புட் இருக்குது. RF-கான ஒரு இன்புட் கொடுத்திருக்காங்க. USB 2 மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனுக்கான ஒரு 3.5mm ஜாக் கொடுத்திருக்காங்க. காமன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த காமன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு சில நேரம் நீங்க அந்த என்கிரிப்ட் பண்ண வீடியோஸ் சில இதுல இருந்து பார்க்க வேண்டி வரும். அதுக்குன்னு தனியா ஒரு டீக்ரிப்ட் பண்றதுக்காக ஒரு இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்காக அது கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் ஒரு நார்மல் யூசருக்கு அது யூஸ் ஆகாது. இப்போ டிவிக்குள்ள வருவோம். இந்த டிவியை வந்து கூகுள் டிவி அப்படின்னு சொல்றாங்க. கூகுள் டிவி வேற ஆண்ட்ராய்ட் டிவி வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். கிட்டத்தட்ட சேம் தான். பட் மைனரான சில டிஃபரன்சஸ் இருக்கு. இதுலயுமே ஆண்ட்ராய்டு OS தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 இதுல டிஃபால்ட்டா கொடுத்திருக்காங்க. அது போக செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2023 வரைக்கும் லேட்டஸ்டா கொடுத்திருக்காங்க. பட் ஆண்ட்ராய்டு டிவிக்கும் கூகுள் டிவிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி அப்படிங்கிறது அதுல நீங்க நிறைய OTT சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்புமே அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை அது ரெக்கமெண்ட் பண்ணும். என்னதான் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணாலுமே அது உங்களுக்கான ஒரு பெஸ்டான விஷயங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் கூகுள் டிவி அப்படின்னா கூகுள் கிட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட கம்ப்ளீட் டேட்டா வந்து அவனுக்கு தெரியும். நம்ம என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிற எல்லாமே தெரியும். நம்ம யூடியூப்குள்ள போனோம் அப்படின்னா கூட நமக்கு பிடிச்ச விஷயங்களா சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இந்த கூகுள் டிவி என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற OTT சப்ஸ்கிரிப்ஷன் மற்ற எல்லாத்துலயுமே இருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணும். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க கண்டென்ட் பார்க்கலாம். இதை ஏற்கனவே மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பேட்ச் வால் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இவங்க ஆண்ட்ராய்டு டிவியை பெட்டரா கூகுள் டிவி அப்படின்னு கொண்டு வராங்க. சோ பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது இன்னும் பெட்டரா இருக்கும். ஆண்ட்ராய்டு டிவியோட அந்த கூகுள் டிவில இன்னொரு பிளஸ்னா கூகுள் டிவில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்தனியா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு வீட்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டுமே தனித்தனியா இருக்கும். குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய பிரெஃபரன்ஸ் வந்து கண்டென்ட் பொறுத்து மாறுபடும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கான தனித்தனி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி யாரு பார்க்கறாங்களோ அந்த ப்ரொஃபைல்குள்ள வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் தான் ஷோ பண்ணும். நீங்க கிட்ஸுக்கு தனியா ப்ரொஃபைல் போட்டு அதுக்குள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் வரவே வராது. கிட்ஸுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் தான் வரும். சோ இந்த மாதிரியான ஒரு பெஸ்டான விஷயமும் கூகுள் டிவில இருக்குது. அது போக இதுல பிளஸ்னா அந்த ப்ரொஃபைலை நம்ம அடிக்கடி அக்சஸ் பண்ண வேண்டி வரும். அதுக்காக டெடிகேட்டடா இந்த ரிமோட்ல வந்து ஒரு பட்டன் கொடுத்துட்டாங்க. சோ இதன் மூலமா நம்ம ப்ரொஃபைலை ஈஸியா எப்போ வேணாலும் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ரிமோட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் தான். ரொம்ப சிம்பிளா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மேல பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த மேஜிக் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெனு வருது. அதுல சில விஷயங்கள் எல்லாம் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த மெனுல நம்ம ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. மீடியாக்கு நீங்க டைரக்டா போகணும்னா டெடிகேட்டட் பட்டன் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொஃபைலுக்கு இருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட்டை யூஸ் பண்றதுக்கான அந்த மைக் பட்டன் ஒன்று கொடுத்திருக்காங்க. செட்டிங்ஸ் போகணும் அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இங்க ஃபுல்லா நேவிகேஷன் பட்டன் வருது. அதுக்கப்புறம் பேக் வருது, ஹோம் வருது. நீங்க கேபிள் மூலமா டிவி பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பட்டன்ஸ் வருது. அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண, டவுன் பண்ண, சேனல் சேஞ்ச் பண்ண இதை வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு பட்டன் மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் இனிஷியலா யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் லாங் டைமா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இது எந்த அளவுக்கு லைஃப் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அது டொக்கு டொக்குன்னு ஒரு சவுண்ட் வேற வருது. அப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த டெடிகேட்டட் பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. யூடியூப்க்கு ஒன்று இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஒன்று இருக்கு, பிரைம் வீடியோக்கு ஒன்று இருக்கு. அவ்வளவுதான். ரிமோட் ரொம்ப சிம்பிளா இருக்குது. அப்படிங்க ரியர்ல வந்தா பொதுவாக செல் போடுறத வந்து ஒரு சின்னதா கொடுத்திருப்பாங்க. அதை கழட்டி நம்ம செல் போட்டுக்க முடியும். பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. பொதுவாக அந்த செல் போடுற அந்த பேக் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீட்டில் வந்து அதை கழட்டி தூரம் போட்டுருவாங்க. அது ஏன்னா கரெக்டாக ஃபிட் ஆகாது. அப்புறம் கொஞ்சம் நாள்ல டேமேஜ் ஆயிடும். பட் இங்க ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ரிமோட்டும் டேமேஜ் ஆகிறதுக்கு
அதிக வாய்ப்பு இருக்கு. அது போக இந்த ரிமோட் இங்க ஸ்ட்ரைட்டா இல்லாம இப்படி பெண்ட் பண்ண மாதிரி ஒரு டிஃபரெண்டான டிசைன்ல கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ரிமோட் கொஞ்சம் குவாலிட்டியா தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து டிஸ்ப்ளே. இது வந்து ஒரு 55 இன்ச்ல 4K டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டோட இருக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டா நின்னு பார்க்கறோம் அப்படினா அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. பட் என்னதான் அந்த 4K ல நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தாலும் அது 4K அளவுக்கு குவாலிட்டியா டிஸ்ப்ளே பண்ணுது அப்படிங்கறத சொல்ல முடியல. சோ டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது நல்லா இருக்குது. கலர்ஸ் வந்து நல்லா எடுத்து தருது. அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இதுல HDR10 சப்போர்ட் இருக்கறதால அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து தருது. அது போக இதுல MEMC அப்படின ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. மோஷன் எஸ்டிமேஷன் அண்ட் மோஷன் காம்பன்சேஷன் அப்படினு சொல்றாங்க. இந்த டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினா நம்ம ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வீடியோ பார்க்கறோம். உதாரணமா சொல்லணும் அப்படினா நீங்க கிரிக்கெட்ல அந்த பால் மூவிங் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். இல்ல ஒரு கார் ரேஸ்ல பாக்குறீங்க அப்படினா அது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். இல்ல ஹார்ஸ் ரைட் இந்த மாதிரி ஃபாஸ்டா மூவ் ஆகும்போது அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ கிளியரா தெரியாது. அதை கிளியரா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இந்த MEMC அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட 30 வாட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. 50% வால்யூம்ல கேட்டோம் அப்படினா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது அந்த ரூமுக்கு ஏத்த லவுட் வந்து நல்லாவே இருக்குது. சோ ஓவராலா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. இப்போ டிவியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இந்த டிவில வந்து 2GB RAM தான் கொடுத்திருக்காங்க. அது போக ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தா 32GB கொடுத்திருக்காங்க. OS இதுக்கெல்லாமே பார்த்தோம் அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 8GB வரைக்கும் பிடிச்சிருது. அது போக 24GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. மத்தபடி இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக எக்ஸாக்ட்டா என்ன ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா மென்ஷன் பண்ணல. சோ டிவியோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தா இங்க 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு பார்த்தா 8 மில்லிசெகண்ட் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அது போக இது ஒரு கூகுள் டிவி அப்படிங்கிறதுனால உங்களோட கூகுள் அக்கவுண்ட்டை இதுல இனிஷியலா கனெக்ட் பண்ண சொல்லும். அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணி தான் டிவியை செட்டப் பண்ண முடியும். அப்படி செட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் போட்டோஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அது போட்டோஸ் எடுத்து அது ஸ்லைட் ஷோ மாதிரி அது ஷோ பண்ணுது. அதனால கூகுள் போட்டோஸ்ல வேற ஏதாவது போட்டோஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அது டிஃபால்ட்டா அந்த கூகுள் போட்டோஸ் அப்படின்னு இருக்கு. அதை சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது செட்டிங்ஸ்ல ஆம்பியன்ட் மோட் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு அந்த கூகுள் போட்டோஸை ஆர்ட் கேலரி இல்ல தேவையில்லை அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல பண்ணிக்க முடியுது. இந்த டிவியோட இன்னொரு பிளஸ் என்ன, நம்ம ரிமோட்டே இல்லாம டிவியை வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ரிமோட்ல கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. அது தேவையில்லை அப்படினாலுமே டிவிலேயே கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிலேயே ஒரு மைக் இருக்கு. அந்த மைக் வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிவில இருக்கக்கூடிய கூகுள் அசிஸ்டன்ட் மூலமா நீங்க வாய்ஸ் மூலமாவே டிவியை கம்ப்ளீட்டா ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஹே கூகுள், play some music. சோ இதுக்கு ரிமோட்டோட ஹெல்ப் தேவையில்லை. Playing some music on YouTube. இது போக இந்த டிவில கூகுள் Chromecast வந்து built in-ஆவே கொடுத்திருக்காங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா நம்ம கிட்ட இருக்குது 55 இன்ச் டிவி. இது 48000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இது போக நிறைய சைஸஸ்ல அவேலபிளா இருக்கு. 43, 50, 65, 75 அப்படிலாம் இருக்குது. சோ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு இதுல கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு இந்த பிரைஸ்க்கு இந்த டிவி வர்த் அப்படினு நினைச்சீங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் பின் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.